வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது பாத்தீங்க அப்படின்னா டீலோமியர் அண்ட் டீலோமெரேஸ் இதோட கான்செப்ட் பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். டீலோமியர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல டிஎன்ஏ பாலிமரேஸ் பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது எந்த பாலிமரேஸ் வேணா இருக்கலாம். இட் மே பி எய்தர் டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 or 2. அதோட ஒர்க்கை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க் என்னன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட இது 3' to 5' டைரக்ஷன்ல இதெல்லாம் ரீட் பண்ண முடியும். புதுசா ஒரு நியூக்ளியோடைட 5' to 3' டைரக்ஷன்ல ஆட் பண்ண முடியும். ஏற்கனவே அங்க ஒரு நியூக்ளியோடைட் இருந்தா அது கூட இந்த பாலிமரேஸ் என்சைம் இன்னொரு நியூக்ளியோடைட காம்ப்ளிமெண்டரி புது காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட ஆட் பண்ண முடியும். அடுத்து ப்ரூஃப் ரீட் பண்ண முடியும். அப்போ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் எந்த நியூக்ளியோடைட ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஆக்சி நியூக்ளியோடைட் தான் ஆட் பண்ண முடியும். அப்போ டிஆக்சி நியூக்ளியோடைட் என்ன, வெறும் நியூக்ளியோடைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஆக்சி நியூக்ளியோடைட் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ஒரு நியூக்ளியோடைட்னு எடுத்தாலும் நமக்கு தெரியும் பென்டோ சுகர் இருக்கும், நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், 3 பாஸ்பேட் இருக்கும். அப்படி இருக்கு இதுல இருக்க பென்டோ சுகர் டீஆக்சிஜனேட்டட் பென்டோ சுகர், அதனால இதுக்கு பேரு டிஆக்சி ரைபோஸ். எந்த ஒரு நியூக்ளியோடைட்ல டிஆக்சி ரைபோஸ் இருக்கோ அது வந்துட்டு டிஆக்சி நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ரைபோஸ் சுகர் இருந்துச்சு, அந்த நியூக்ளியோடைட்ல ரைபோஸ் சுகர் தான் பென்டோ சுகரா இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூக்ளியோடைட் இஸ் ஜஸ்ட் நியூக்ளியோடைட். அப்ப இதுக்கும் டிஆக்சி நியூக்ளியோடைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா செகண்ட் கார்பன்ல இதுல OH குரூப் இருக்கும், இதுல செகண்ட் கார்பன்ல ஹைட்ராக்சில் குரூப் இருக்காது, வெறும்னே ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். அதுதான் இந்த ரைபோஸ் நியூக்ளியோடைடுக்கும் டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளியோடைடுக்கும் இருக்க ஒரே டிஃபரன்ஸ். இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு எப்படி நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணுது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஆக்சி நியூக்ளியோடைட தான் போய் ஆட் பண்ணும். ஆனா எய்தர் டிஆக்சி நியூக்ளியோடைட்லயும் ஆட் பண்ண முடியும், இல்லனா வெறும் நியூக்ளியோடைட்லயும் போய் அதால புது டிஆக்சி நியூக்ளியோடைட ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணோம்னா ஒண்ணுதான் மேண்டேட்டரி, இது 5' எண்டான புது நியூக்ளியோடைடோட 5' எண்ட ஆட் பண்ண போகுது. அந்த 5' எண்ட எடுத்துட்டு போய் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் 3' ஹைட்ராக்சில் குரூப் கூட ஆட் பண்ண போகுது. அப்போ ஏற்கனவே அங்க ஹைட்ராக்சில் குரூப் இருந்தா மட்டும்தான், ஏற்கனவே ஒரு நியூக்ளியோடைட் இருக்கணும், அதுல 3' எண்ட்ல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கணும். அப்பதான் அதால ஒரு நியூ நியூக்ளியோடைட போய் அது கூட ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுல இருந்து 2 பைரோபாஸ்பேட் ரிலீஸ் ஆகும். அதனால ஃபார்ம் ஆன ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் தான் பாஸ்போடைஎஸ்டரேஸ் பாண்ட். இப்படிதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஒரு நியூக்ளியோடைடையும் இன்னொரு நியூக்ளியோடைடையும் ஆட் பண்ணுது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட பேசிக் வருவோம். இப்போ இந்த மாதிரி 2 டிஎன்ஏக்கு நடுவுல நான் கோடு போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த டிஎன்ஏ காயிலாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம டிஎன்ஏ ஏ புரோட்டீன் போயிட்டு ஓரிய தேடுது, ஓரி கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெப்ளிகேஷன் பபுள்ல லேட்டர் ஹாஃப் ஆஃப் ரெப்ளிகேஷன் பபுள் மட்டும் எடுத்திருக்கோம். சோ திஸ் லுக்ஸ் லைக் ஃபோர்க், இது வந்துட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பிரைமரை நம்ம வந்துட்டு ஆட் பண்றோம். எதுக்காக அப்படிங்கிற ரீசன் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆக்சிஜனேட்டட் ஹைட்ராக்சில் எட்டு நம்மளோட டிஎன்ஏ பாலிமரேஸுக்கு வேணும். எதுக்காகனா நியூ நியூக்ளியோடைட ஆட் பண்றதுக்கு. அப்படி ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணுது நியூ நியூக்ளியோடைட்ஸ் 3' to 5' டைரக்ஷன்ல ரீட் பண்ணி புது நியூக்ளியோடைட 5' to 3' டைரக்ஷன்ல ஆட் பண்ணது டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. அப்படி இந்த மாதிரி லீடிங் ஸ்டாண்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே போகுது. அடுத்து லாகிங் ஸ்டாண்டோட கதைக்கு வரும். லாகிங் ஸ்டாண்ட்லயும் 3' to 5' டைரக்ஷன்ல தான் டிஎன்ஏ பாலிமரேஸால ரீட் பண்ண முடியும். சோ லாகிங் ஸ்டாண்ட்ல பிரைமர் வந்துட்டு இந்த இடத்துல அட்டாச் ஆகுது. அதே மாதிரி டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு லாகிங் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணுது புது நியூக்ளியோடைட ஹைட்ராக்சில் எண்ட்ல இருந்து பிரைமரோட ஹைட்ராக்சில் எண்ட்ல இருந்து ஆட் பண்ணுது.
அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம ஹெலிகேஸ் அன்காயில் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஹெலிகேஸ் அன்காயில் பண்ண பண்ண லீடிங் ஸ்ட்ராண்டு லீட் ஆயிட்டு போகுது. லாகிங் ஸ்ட்ராண்டுக்காக புது புது பிரைமரை பிரைமேஸ் என்சைம் வந்துட்டு ஆட் பண்ணுது. ஒரு பிரைம்லயும் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதுனால டிஎன்ஏ பாலிமரேஸும் ஒகாசகி பிராக்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணுது. அப்போ ஒகாசகி பிராக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா லாகிங் ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருக்க இந்த ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் இந்த டிஎன்ஏ தான் வந்துட்டு ஒகாசகி பிராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி ஓபன் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லா ரெப்ளிகேஷன் முடிய போற டைம். சோ மொத்த டிஎன்ஏவுமே வந்துட்டு அன்காயில் ஆயிடுச்சு. அன்காயில் ஆகும்போது லீடிங் ஸ்ட்ராண்ட் வந்துட்டு நியூ ஸ்ட்ராண்டு 5' to 3' டைரக்ஷன்ல லீடிங் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா லாகிங் ஸ்ட்ராண்ட் வந்துட்டு எல்லா இடத்துலயும் பிரைமர்ஸ் இருக்கு. ஒரு பிரைமர் கிட்டையும் ஹைட்ராக்சில் எண்ட் இருக்கு. அதனால அந்த ஹைட்ராக்சில் எண்ட்ல இருந்து புது ஒகாசகி பிராக்மெண்ட்ஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்துட்டு லாகிங் ஸ்ட்ராண்ட்ல உருவாக்குது. இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 ரோல் அதனால என்ன பண்ணுதுன்னா கரெக்டா பிளேஸ் ஆயிருக்க இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆனா ஆர்என்ஏ பிரைமரை வெட்டி எடுத்துருது. இந்த வெட்டி எடுத்தது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1. இதோட வேலை தான் இந்த மாதிரி கரெக்டா பிளேஸ் ஆகியிருக்க எல்லா பிரைமரையும் அது வெட்டி எடுத்தா என்ன ஆகுதுன்னா இந்த எண்ட்ஸ்ல மட்டும்தான் இட் ஹாவ் ஹைட்ராக்சில். ஆனா இந்த எண்ட்ல ஹைட்ராக்சில் இல்ல. ஏன் இந்த எண்டை நம்ம சூஸ் பண்றோம்? இந்த எண்டை இங்கதான் ஹைட்ராக்சில் இருக்குல்ல, இப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா அப்படிலாம் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒன்னும் 3' to 5' டைரக்ஷன்ல தான் வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை ரீட் பண்ண முடியும். நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆறது இந்த மாதிரி 5' to 3' டைரக்ஷன்ல தான் ஃபார்ம் ஆக முடியும் நியூ ஸ்ட்ராண்டும். அதனால இங்க OH குரூப் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்கேயும் இருக்கிறதுனால புதுசா சீக்வன்சஸ் இந்த இடத்துல ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் விழுற கேப்ல லைகேஸ் என்சைம் வந்துட்டு ஆட் பண்றோம். ஆனா இங்க என்னடா நிலைமை, இங்க முன்னாடி OH குரூப் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறோம். அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 என்சைம் புதுசா ஸ்ட்ராண்ட்ஸ இந்த இடத்துல எல்லாம் OH குரூப் இருந்ததுனால ஆட் பண்ணிடுச்சு. ஆனா இந்த இடத்துல புதுசா 5' to 3' டைரக்ஷன்ல ஆட் பண்றதுக்கு OH குரூப்ஸ் கிடையாது. ரீட் பண்றது 3' டைரக்ஷன் தான் ரீட் பண்ணும். சோ இந்த இடத்துல ஸ்ட்ராண்ட்ஸ் லேக் ஆகுது. அப்படி லேக் ஆனத இதுல இருந்து ஒரே ஒரு டிஎன்ஏ யூனிட் மட்டும் எடுத்து புதுசா ரெப்ளிகேஷன்ல ப்ரொடியூஸ் ஆன டிஎன்ஏ யூனிட் மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு புதுசா ப்ரொடியூஸ் ஆன ஒரு டிஎன்ஏ. இதுல பேரண்ட் ஸ்ட்ராண்டோட ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஆனா புதுசா உருவான ஸ்ட்ராண்ட்ல இந்த இடத்துல OH குரூப் இல்லாதனால பிரைமரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல லேக் ஆகுது. அப்படிங்கறதுனால இந்த இடத்துல மட்டும் கிடையாது, கீழே இருந்த ஸ்ட்ராண்ட்லயும் இந்த இடத்துல லேக் ஆகுது. இந்த மாதிரி லேக் ஆகுறதுனால ஒரு ரெப்ளிகேஷன் முடியும் போதும் டிஎன்ஏ வந்துட்டு சுருங்க எண்ட் பார்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல எசென்சியல் ஜீன்ஸ் இருக்காது. ஆனா உள்ள வந்து சுருங்க என்ன ஆகும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த ஷார்டனிங் ஆஃப் டிஎன்ஏ எசென்சியல் ஜீன்ஸ் தொடும் போது அதோட செல் டிவிஷன் ஸ்டாப் ஆயிடும். இதனாலதான் ஏஜிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்படி இருக்க இந்த எக்ஸ்ட்ராவா புதுசா ஃபார்ம் ஆன இந்த டிஎன்ஏல எக்ஸ்ட்ராவா இருக்க இந்த இடத்துக்கு பேரு தான் டீலோமியர். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு பேரு தான் டீலோமியர். இந்த டீலோமியர் இஸ் ரிச் இன் வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா GT சீக்வன்ஸ்ல ரிச்சா இருக்கும்.
இது பயாலஜிக்கலாவே இந்த 3 பிரைம் எண்ட்ல GT சீக்வன்ஸ் தான் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஷார்டனிங் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் செல் டிவிஷன் ஸ்டாப் ஆயிடும், ஏஜிங் வந்துடும். ஆனா சில செல்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜைகோட் ஒரு 50 to 60 ரெப்ளிகேஷன் ஆகி நின்றுச்சு அப்படின்னா நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பிசிக்கல் பாடி வந்துட்டு உருவாகாது. கேன்சர் செல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, லிவர் செல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, அப்போ அந்த மாதிரி செல்லுல இந்த மாதிரி ஷார்டனிங் நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு என்சைம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த என்சைமுக்கு பேரு தான் டீலோமிரேஸ் என்சைம். அந்த என்சைம் பேரு தான் டீலோமிரேஸ் என்சைம். அந்த என்சைம், இந்த என்சைம் தான் இதுக்கு வந்துட்டு 2 டொமைன் இருக்கு. ஒரு டொமைன்ல வந்துட்டு பிரைமர், RNA பிரைமர் இருக்கும். இன்னொரு டொமைன்ல வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்டேஸ் பண்ற எபிலிட்டி இருக்கும். அந்த எபிலிட்டி வச்சுக்கிட்டு இந்த என்சைம்குள்ள இருக்க பிரைமரியே அது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா வச்சுக்குது. இந்த பிரைமர் இஸ் RNA பிரைமர். இந்த ப்ராசஸ் பை விச் டிஎன்ஏல இருந்து RNA வர ப்ராசஸுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆனா இப்போ நம்ம இந்த என்சைம்குள்ள இருக்க இந்த RNA பிரைமர்ல இருந்து DNA ஸ்ட்ரிட்சை உருவாக்க போறோம். அதனால இந்த ப்ராசஸ்க்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் இந்த என்சைமுக்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் எபிலிட்டி இருக்கு. சோ இந்த RNA ஸ்ட்ராண்ட இது வந்துட்டு பிரைமரா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் DNA ஸ்ட்ரெச்சை உருவாக்கிடுது. உருவாக்கி இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது DNA பாலிமரேஸ் என்சைமுக்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரைமர் இருக்கு, பிரைமரோட எண்ட்ல OH குரூப் இருக்கு, இப்போ நம்மளால பாலிமரைஸ் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் ரீட் பண்ணுது. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் ரீட் பண்ணுது, அதுவும் 3 பிரைம் டு 5 பிரைம் டைரக்ஷன்ல ரீட் பண்ணுது. நியூ நியூக்ளியோடைட்ஸ் 5 பிரைம் டு 3 பிரைம் டைரக்ஷன்ல ஆட் பண்ணுது. இப்படி ஆட் பண்ண உடனே இந்த டீலோமிரேஸோட வேலை முடிஞ்சிருச்சு. சோ இந்த இடம் வந்துட்டு அப்படியே வெளியே போயிடும். டீலோமிரேஸ் என்சைம் தானா கலந்துட்டு போயிடும். கலந்துட்டு போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடம் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டீலோமிரேஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இந்த டீலோமியர் இப்படியே தான் இருந்திருக்கும். அடுத்த ரெப்ளிகேஷன் நடக்கும் போது இந்த இடத்துல இருந்துதான் 3 பிரைம் டு 5 பிரைம் டைரக்ஷன்ல நடக்கும்போது கம்பேரேட்டிவ்லி ஏற்கனவே இருந்த DNA ஓட லென்த்தை விட DNA ஓட லென்த் கம்மியாகும். ஷார்டனிங் ஆஃப் DNA இருக்க செல் டிவிஷன் சீக்கிரமா நின்று போயிடும். சோ டீலோமிரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூஸா நடக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. டீலோமிரேஸ் கான்செப்ட் எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஃபிகல்ட்டான கான்செப்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.